ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரியோடு தான் கொண்டு வந்திருக்கேன். நாம் பார்க்குற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சில நேரம் அலட்சியப்படுத்துறது உண்டு இல்லையா? அந்த மாதிரி அலட்சியப்படுத்தாமல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயமாக கூட மாறலாம். அதை தான் இந்த ஸ்டோரி சொல்ல போகுது. சரி, இன்றைக்கி என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு கவிதைகள்னால் ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் தன்னோட மந்திரியை கூப்பிட்டு ஒரு உத்தரவு போடுறாரு. அது என்னன்னா, சிறந்த கவிதை எழுதிட்டு வரவங்களுக்கு அவங்களுடைய கவிதைக்கு ஏற்ப பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மந்திரியும் ஊர் பொதுமக்களுக்கு ராஜாவோட உத்தரவை அறிவிக்கிறாரு. இதை கேட்ட ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கவிதை எழுதி மன்னர்கிட்ட பரிசு வாங்கணும்னு ஆவலோடு அவங்களுக்கு பிடித்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதுகிறாங்க. இந்த விஷயம் காட்டு தீ போல் அக்கம் பக்கம் ஊர்களுக்கெல்லாம் பரவுதுங்க. எங்கேயோ எரும மாடு மேய்ச்சிட்டு இருக்க ஒருத்தனுக்கு இந்த செய்தி கிடைக்குது. அந்த மாடு மேய்க்கிறவனுக்கு பெரிய ஆசை, சிறப்பாக கவிதை எழுதி ராஜா கிட்ட பரிசு வாங்கணும்னு. உடனே ஒரு பனை ஓலை எடுத்துக்கிட்டு யோசிக்கிறான் என்ன எழுதலான்னு. ஆனால் அவனுக்கு எதுவுமே தோணலை. கடைசியாக அவன் மேய்ச்சிட்டு இருந்த எருமை மாட்டை பார்க்குறான். அந்த எருமை மாடம் இவனை உத்து பார்க்குது. உடனே முதல் வரி எழுதுகிறான். என்னன்னு தெரியுமா? நீ பார்க்குறதும் அப்படின்னு எழுதுகிறான். உடனே எருமை மாடு அவனை முறைச்சி பார்க்க 2ஆம் வரியும் அவனுக்கு கிடச்சிருச்சு. உடனே அடுத்தவர் எழுதுகிறான். நீ முறைக்கிறதும் அப்படின்னு எழுதுகிறான். அடுத்து எருமை மாடு அங்கிருந்த மரத்தில் போயிட்டு நல்லா உரசி உடம்பை தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. உடனே 3ஆம் வரி எழுதுகிறான். நீ தேய்க்கிறதும் அப்படின்னு. சரி, அடுத்து என்ன வரி எழுதலான்னு நினைக்கிறப்ப இது எல்லாமே எனக்கு தானே தெரியும்னு நினச்ச அவன் 4ஆவது வரியும் எழுதுகிறான். என்னென்னா எல்லாம் எனக்கு தெரியும்னு. அவனுக்கு இப்போ கவிதை கிடச்சிருது. நீ பார்க்குறதும் நீ முறைக்கிறதும் நீ தேய்க்கிறதும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கவிதை எழுதி முடிக்கிறான். இந்த கவிதையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போகிறான். அங்கே நிறைய பேர் சிறப்பான கவிதையெல்லாம் எழுதுறத மன்னர் பாராட்டி பரிசு கொடுத்துட்ருக்காரு. இவனும் அவன் கொண்டு வந்த கவிதையை கொண்டு போகிறான். அதையும் மன்னர் வாங்கிட்டு பார்த்துட்டு அவனுக்கும் பரிசு கொடுத்து அனுப்பிட்டார். அவனும் ஏதோ சந்தோஷத்தில் வீட்டுக்கும் போயிட்டான். எல்லாருக்குமே பரிசு கொடுத்து முடித்ததும் ராஜா தன்னோட மந்திரியை கூப்பிட்டு இந்த கவிதைகளை தன்னுடைய அரண்மனையில் முக்கியமாக இருக்கிற இடங்களில் எழுதி வைக்கணும்னு சொல்கிறாரு. உடனே மந்திரி இந்த மாடு மேய்க்கிறவன் கொடுத்த கவிதையை எங்கே எழுதட்டோன்னு கேட்க, அதுக்கு ராஜா பின்னாடி ஏதாவது ஒரு அறையில் அதை எழுதி மாட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியும் போயிடுறாரு. மன்னர் சொன்ன மாதிரியே மந்திரியும் ஆட்களை அழைத்து கவிதைகளை அங்கங்கே எழுதி மாட்டிட்டாரு. கொஞ்ச நாள் போச்சு. மன்னரை கொல்ல சதி திட்டம் தீட்டுறாங்க சிலர். அவரை எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அதில் ஒருத்தன் சொன்னால் மன்னருக்கு முகசவரம் செய்யும் கிட்ட பணம் கொடுத்து அவனை கொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் மன்னனுக்கு முகசவரம் செய்பவனை நேரில் பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. முதல்ல இதுக்கு அவன் ஒப்புக்குள்ள மறுத்துடுறான். அப்புறம் அவனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இதுக்கு அவன் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் மன்னருக்கு முகசவரம் செய்கிற அந்த நாளும் வந்துச்சு. அரண்மனைக்கு போன அவன் மன்னர்கிட்ட உங்களுக்கு முகசவரம் செய்யறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி வணங்குறான். மன்னரோ சரி நீ பின்னாடி இருக்கிற அறைக்கு போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லார். கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்த மன்னர் முகசவரம் செய்வன்கிட்ட நீ உன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் மன்னருடைய முடிகளை வெட்டி விட்டு அடுத்து முகசவரம் செய்யறதுக்கு தொடங்குறான். அப்போ மன்னர் அந்த அறையில் அந்த மாடு மேய்க்கிறவன் எழுதி வச்சுருப்பான் இல்லையா ஒரு கவிதை, அந்த கவிதை தான் அந்த அறையில் அந்த சுவரில் மாற்றி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை அவர் பார்க்குறாரு. முகசவரம் செய்வோனும் மன்னரை பார்த்திங்கன்னா பின்னால் இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி கொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கவிதையோட முதல் வரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு மன்னர். நீ பார்க்குறதும் அப்படின்னு. அந்த முகசவரம் செய்வனுக்கு ஒரே பதட்டம். மன்னரை முறைச்சி பார்க்குறான். இப்போ மன்னர் 2ஆவது வரி சொல்கிறார். நீ முறைக்கிறதோ அப்படின்ட்டு. அப்புறம் 3ஆவது முகசவரம் செய்வனுக்கு இனி தாமதிக்கக்கூடாது, கழுத்தை அறுத்து கொல்லணும். தன்னுடைய கைகளில் இருந்த கத்தியை தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். உடனே 3ஆவது வரியும் படிக்கிறாரு. நீ தேய்க்கிறதும். கொல்ல வந்தவனுக்கு பீதி ஆயிடுச்சு. மன்னர் 4ஆவது வரியும் படிக்கிறாரு. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. உடனே மன்னர் பின்னாடி இருந்து முகச்சவரம் செய்கிறோம் ஓடி காலில் விழுறான். என்னை மன்னிச்சிடுங்க மன்னா, கொலை திட்டம்
தீட்டினாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கல. என்ன மிரட்டுனனால தான் நான் இந்த மாரி பண்ண வந்துட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறா. இப்போ தான் மன்னருக்கு புரிஞ்சுது, தன்னை கொல்ல சதி திட்டம் தீட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மன்னர் என்ன பண்றாருன்னா, காவலாளிகள கூப்பிட்டு அவர வந்து கைது செய்ய சொல்றாங்க. சதி திட்டம் தீட்டியவர்களும் கைது செய்து சிறையிலயும் அடைக்கிறாரு. தன்னுடைய உயிர காப்பாற்றிய அந்த கவிதைய தன்னோட அரண்மனையில முக்கியமான இடத்தில் மாட்டவும் உத்தரவிடுறாரு. அந்த மாடு மேய்க்கிறவனையும் அழைத்து பொன்னும் பொருளும் அளித்து கௌரவமா குடுக்குறாரு. அந்த மாடு மேய்க்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் சந்தோஷமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. எனக்கு புரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா நினைக்கக்கூடாது. நம்ம சின்ன விஷயம்னு அலட்சியப்படுத்துற எல்லா விஷயமும் நம்ம லைஃப்ல எங்கோ ஒரு சேஞ்ச் ஆகறதுக்கு, இல்ல நம்ம உயிரையோ காப்பாத்துறதுக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.